ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். முருகர் சாமியோட அருள் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க. முருகர் கோயிலுக்கு போறதா இருந்தாலும் சரி, சாமி கும்பிட்றதா இருந்தாலும் சரி, அவரோட அருள் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா நான் இதுவரைக்கும் என் லைஃப்ல பார்த்தது கிடையாது. ஆனா இந்த 3 வீக்ஸ் எனக்கு என்னமோ அதனாலயோன்னு தோணுச்சு. ஏன்னா நானும் இந்த 3 வீக்ஸா எப்படியாவது பூஜை ரூம தொறந்து சாமி கும்பிட்டுறணும்னு ட்ரை பண்றேன். ஏதோ ஒரு தடங்கல் வந்துட்டே தான் இருந்துச்சு. எவ்ரி டியூஸ்டே, ஃப்ரைடே நான் சாமி கும்பிடுவேன். ஆனா இந்த 3 வீக்ஸ் என்னால சாமி கும்பிடவே முடியல. ஃபைனலி இன்னைக்கு சாமி கும்பிட்டாச்சு. மனசெல்லாம் பாசிட்டிவ் வைபா இருந்துச்சு. வீடுமே அந்த சாம்பிராணி வாசத்தோட சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இந்த பூஜை ரூம்ல பர்சனலா எனக்கு 3 விஷயம் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, இந்த ஊஞ்சல், குட்டி ஊஞ்சல், அதுக்கப்புறம் குட்டி சிவன் சிலை, அப்புறம் இந்த குட்டி வேல். இது வந்து நான் ஷாப்ல தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஆனா இந்த 3ம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் அந்த ஊஞ்சல் வந்து எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். என் ஹஸ்பண்ட் வேணான்னு சொன்னாங்க. நான் அடம் பிடிச்சு வாங்கிட்டு வந்த விஷயம் அது. மத்த எல்லா சாமி ஃப்ரேமுமே ஏதாவது கோயிலுக்கு போனா, அந்த கோயில்லேருந்து வாங்கிட்டு வந்தது. எனக்கு என் பூஜை ரூம் குட்டியா இருந்தாலும் அழகா இருக்கும். இது கப்போர்ட் தான். இத நானே பூஜை ரூமா மாத்திட்டேன். நான் எப்பவுமே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த விளக்கு, சாம்பிராணி, பத்தி இது எல்லாமே கீழ எடுத்து வச்சுருவேன். ஏன்னா இது கப்போர்டுன்றதுனால மேல ஷெல்ஃப்ல வந்து அந்த புகை போய் கருப்பா புடிச்சுக்கும். அதனாலே கீழ எடுத்து வச்சுருவேன். உங்க யாருக்கெல்லாம் முருகர் சாமி பிடிக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. முருகர் சாமி பிடிச்சவங்கலாம் ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய்.